pepper, scissors. Stone, pepper, scissors. சரியா? ஆக்சுவலி என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம். தாத்தா கிட்ட கடை எந்த இயர்ல இருந்து இருக்குன்னு கேளு. இது எந்த இயர்ல இருந்து இருக்கு? ஹாய் ஹாய், இன்னைக்கு கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாலே என்ன ஃபேமஸ்? பெரம்பூர் தான். ஓகே, ஏன் பெரம்பூர்னா நாங்கள் பெரம்பூர்ல இருக்கோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வந்து பெரம்பூர் சர்ச் பக்கத்தில் இருக்கேன். சர்ச் இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ சர்ச் போகிறதுக்கு முன்னாடி பாலாஜி ஐஸ்கிரீம் ஸ்டால். இந்த ஐஸ்கிரீம் கடை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த கடை இருக்குது. 95 அந்த டைம்லேருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. புரியுது, பணவர்த்தத்தை திரும்பி இது பண்ணுறாங்க, குத்தி கட்டுறாங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொல்லிடுவோம். ஐஸ்கிரீம் கடைக்கு போகலாம். ஆக்சுவலி நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், நிறைய பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டுருக்காங்க. பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து சாப்பிட்டது கிடையாது. ஜஸ்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இது நல்லாயிருக்கும். வனிலா வித் ஸ்ட்ராபெரி நல்லா இருக்காது. சாக்லேட் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பிஸ்தா நல்லா இருக்கும். வேற என்ன அன்னைக்கு ஒன்று சாப்பிட்டோமே, வேற ஒன்று, அது ஆரஞ்சு ஃப்ளேவர் டூட்டி ஃப்ரூட்டி. அது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பைனாப்பிள் என்னன்னா சில ஐஸ்கிரீம்ஸ் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து சிரப் மாதிரி இருக்கும், மருந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்து. தாத்தா கிட்ட கடை எந்த இயர்ல இருந்து இருக்குன்னு கேளு. இது என்ன இயர்ல இருந்து இருக்கு? 83 84ல இருந்து இருக்கு. 83ல இருந்து இருக்காப்பா. இங்க டோக்கன் தான், டோக்கன் வாங்கிட்டு தியேட்டர்ல ஓட்டாதீங்க, வெயிட்டிங்லயே வெறியா வரலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? நல்லா இருக்கா? அந்த டானிக் டேஸ்ட் மாதிரி வருதா இல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப அவன் சாப்பிட்டு பார்த்து என்னன்னு சொல்லுவோம். சிறப்பு இல்லை, சூப்பரா இருக்கு. இந்த சின்ன வயசுல வந்து தியேட்டர் போனா ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆக்சுவலி செம்ம டேஸ்டா இருக்கு. இன்னொன்று வாங்குவேன்னு நினைக்கிறேன். பேசலான்னு வரேன், ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கா. அதனால வந்து ஒரு வாய் எடுத்துட்டு பேசுறேன். நீங்க பேசிட்டு சாப்பிடுங்க. என்ன சொல்லணும் ரிவ்யூனா? நல்லா இருக்கு, திக்கா இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி திக்கா நல்லா இருக்கு. கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. சுகர் அதிகமா இல்ல. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஐஸ்கிரீம்னாலே ஸ்வீட்டா இருக்கணும், ஓவர் ஸ்வீட்டா இருக்கணும் அவசியம் இல்லை. அது ஒரு கரெக்டான இதுல இருக்கணும். இதுல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பதத்துல பதம். ஃபர்ஸ்ட் நான் காலேஜ் டைம்ல இங்க வந்து சாப்பிட்டோம். 17 அந்த டைம்ல. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. இவன் பைனாப்பிள் டேஸ்ட் பண்ணல இல்ல, நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணேன், தனியா ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிரைஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 15 rupees இருந்துச்சு. அப்புறம் 15ல இருந்து 18 ஆக்குனாங்க. 25 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 30. பரவாயில்ல, 30 வாங்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. கோன் 30, கப்னா வந்து 20. 15 கப், குட்டி கப் வந்து 15 rupees. மேக்ஸிமம் போதும், வெல்தங்கிடுது. மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சர்ச் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் எல்லாரும் போவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து பெரம்பூரில் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்லாம் இல்லை, அந்தந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து செம்ம காஸ்ட்லியாக இருக்கிற ஃபுட்ஸும் இருக்குது, சீப்பாகவும் இருக்கும். சீப் அஃபோர்டபுள்னு சொல்லுவாங்க. கரெக்டான வேர்டு தான். எனக்கு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகுது. கண்டினியூ முடிஞ்சா சர்ச் ஓப்பனாக இருந்துச்சுன்னா சர்ச் காமிக்கிறேன்.
ஒரே கடினா எல்லாரும் ஒரே ஆளுங்க. ஒரு மாதா சிலை இருக்கும் தான் அங்க இருக்கிறது தான் நினைக்கிறேன். ஒரு மாதா சிலை இருக்கும் அதான் நினைக்கிறேன். ஓகே சரி மாதா சிலை இங்க எதுக்கு இதை பின் பாயிண்ட் பண்ணனா, நீங்க யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட வரும். எனக்கு ஏன் சரியா ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதா சிலையோட கண்ணுல இருந்து வந்து ரெட் கலர்ல அப்படியே வந்து கண்ணீர் வந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஒரிஜினலா இல்ல நிஜமா வந்துச்சா இல்ல ஏதாவது ப்ரிப் பண்ணாங்களான்னு தெரியல, பட் ஆனால் நான் கூட அந்த வீடியோ பார்த்துருக்கேன். யூடியூப்ல எல்லாம் இருக்கும். அந்த யூடியூப்ல அந்த வீடியோவோட லிங்க் வந்து அங்க தம்ப்நெயில்ல இதுல கொடுக்குறோம். தேடி கண்டுபிடிச்சு கொடுப்போம். ஸோ தட்ஸ் ஆக்சுவலி க்ளோஸ் ஆயிடுச்சு. உள்ளனா செம்மையா இருக்கும். நம்ம போய் மாதாவை போய் பார்த்துட்டு வருவோம். நான் வந்து 7th படிக்கும் போது தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். வந்து அப்படியே வாக் பண்ற மாதிரி இருக்கும், ஸ்லைடா இருக்கும். அது மேல அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு இப்படி போயிட்டு சுத்திட்டு அது அந்த சைடு அப்படியே இறங்கும். இது வழியா சைக்கிள் ஏறி அந்த சைடு வந்து இறங்குவாங்க. அப்போ ஆனா அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, நடந்து போற வழி அது. வாட்ச்மேன் பார்த்தோன்னா செம்மையா தொட்டுவான். ஒரு நாள் என்னாச்சு, நான் சரி மேலே ஏறி போகலாம் சைக்கிளில் போகலான்னு சொல்லிட்டு சைக்கிள் ஏறிட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாக ஏறிட்டு அந்த எண்ணில் வாங்க அப்படியே உள்ள போயிட்டே பேசுவோம். எண்ணில் போயிட்டு ரிட்டர்ன் வரேன். இந்த மாதிரி கேட் இருக்குல்ல, ஆப்போசிட் சைடு க்ளோஸ்டு. வாட்ச்மேன் கத்துறான். ஆனால் கடைசியில் அதுக்கப்புறம் திட்டு வாங்கிட்டு திரும்பி அப்படியே சைக்கிள் இறங்கி தள்ளி எடுத்துட்டு வந்து தான் போனேன். நமக்காக லைட் போட்டுறாங்க. இதுதான் கிறிஸ்மஸ் நியூ இயர் ப்ரேயர்லாம் நடக்கும் போல இல்லை? அது காமி எங்கள் சார்ஜ்லாம் இருக்காது, தெரியுதா? லைட்டாக தான் தெரியுது. வாங்க மேலே டேவன்சி கோட்லாம் இருக்கு. இந்த ஆங்கிள் என்ன செம்மையா இருக்குடா. அந்த கர்வா வந்து உள்ள போறது தானே. இப்போ 7th ஸ்டாண்டர்ட்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? வாவ், ஸ்டார்ஸ்லாம் செம்ம அழகா இருக்கு. உண்மையிலுமே வானத்துல இருந்து பார்த்தா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏன்டா சோகமா இருக்கிற? கிறிஸ்மஸ் அதுவும் பிரியாணி இல்லப்பா. கிறிஸ்மஸ் அதுவும் பிரியாணி இல்லப்பா. எங்க தேடியும் கிடைக்கலையா? ஏன் பூஜை பார்த்துட்டு கடைக்காரன் கூட இல்லட்டான்டா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி, எவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்கிற? 250. சரி, ஓகே. 250க்கு ஏதாவது நல்ல பிரியாணியா தேடி கண்டுபிடிச்சி நீ சாப்பிடணும். பிரியாணி சாப்பிடணும். கிறிஸ்மஸ் அதுவும் பிரியாணி மிஸ் பண்ணக்கூடாது.